கணவன்படியார் கூறிய பனை கணக்கு நல்லவங்களுக்கு வணக்கம். ஐயா, நேத்து காதலன்னு சொன்னீங்க, அதோட விட்டு போட்டு போயிட்டீங்க ஐயா. ஆமாங்க, அதுக்குள்ள வேற ஒருத்தர் வந்து கலக்கிட்டாரா, நானும் கலங்கிட்டேன். நீங்களும் குழப்புறீங்களா ஐயா? நான் குழப்பலைங்க. அவர் கேட்டதுக்கு ஒரு பதில் சொன்னேன்னா, அது சரி டைம் ஆகி போச்சு இன்னைக்கு சொல்லலாமேன்ட்டு. சரி, நம்ம வா ஆசிரியர்கள் இருக்காங்க, வாத்தியார் இருக்காருங்க, குருமார்கள் இருக்காங்க. அது அவங்க காட்டுறது கோபம். என்னது கோபமா? ஆமாங்க. அவங்க கோபமா நம்ம மேல அன்பு காட்டுவாங்க. குருமார்கள் வந்து கோபம்தான் நமக்கு அன்பு. நல்லா புரிஞ்சிட்டீங்கன்னா சரி. அவங்க எதுக்கு நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும். அவங்களுக்கு நம்ம எல்லாமே அவங்களுக்கு குழந்தைங்க தான். நமக்கு அது ஒரு குழந்தைங்க, அவங்களுக்கு 1000 குழந்தைங்க. 1000 பேருக்கு நல்லதை செய்யணுமா? அது கொஞ்சம் கோவப்படுற மாதிரி நடிப்பாங்க. அதுதான் அன்பு. இந்த அன்பால நான் கூட தெரிஞ்சிருக்கிறேன். எங்க ஆசிரியருங்க எல்லாருமே எங்க மேல கோபம் காட்டியிருக்காங்களா, அதனாலதான் இப்ப நாங்க வந்து ஆரோக்கியமா வாழ்றோம். இதுக்கு காரணமே அந்த கோபம் என்ற அன்பு. சரி, குரு மீது அந்த ஆசிரியர்கள் நாம அன்பு செலுத்துறோம் பாத்தீங்களா, அதுக்குதான் பக்தி என்கின்ற அன்பு. அப்புறம் அந்த அன்பு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாதது. கடவுள் மீது நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் சரணாகதி என்கின்ற அன்பு. அதனால தான் அவர்கிட்ட அப்படியே காலில் விழுந்து சரண்டர் ஆயிடுறோம். அதனால அன்புன்றது இவ்வளவு பேர்ல இருக்குதுங்க. அதனால குருமார்களை நம்ம யாரும் திட்டக்கூடாது. குருமார்கள் நம்ம திட்டுறதெல்லாம் ஒரு அன்பு தான். அப்படியே நினைச்சிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு வேற்றுமையும் வராது. வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.